சுட சுட பாப்கார்ன். எம் எம் எம். ஐயோ என்ன இவ்ளோ ருசியா இருக்கு. ஏண்டி வீட்ல எம்பிட்டு வேலை இருக்கு, எதனா ஒரு வேலையை எடுத்து போட்டு செய்யறியா? என்ன திங்கிறதே வேலையை வச்சுக்கிட்டு இருக்க? தின்னி முட்டை இங்க பாருமா, சும்மா வந்து வேலை வாங்குற வேலைலாம் இங்க வேண்டாம். உன் மருமவ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா, கூப்பிட்டு அவளை செய்ய சொல்லு. நானே மாமியார் வீட்ல இருந்து இங்க வந்து நிம்மதியா ரெஸ்ட் எடுக்கலான்னு பார்த்தா நீயும் வேலை வாங்குற. ஏன்டி கோச்சுக்கிற? இங்க பாரு, தின்னு எம்பிட்டு குண்டாயிட்டேனே. ஆரோக்கியத்துக்கும் கெடுதல்ல, அதுதான் சொன்னேன். உடம்ப நல்லா மெயின்டைன் பண்ணிடி. உங்க அண்ணிக்காரி பாரு எவ்வளவு ஸ்லிம்மா அழகா இருக்கானு. போதும் போதும், உன் மருமகளோட புகழை இங்க யாரும் கேட்கல. காண்டாவதடி. நீ வேறம்மா, நானும் என்னென்னமோ பண்ணிட்டேன். இந்த தொப்பை கரையவே மாட்டேங்குது. ஏம்மா அன்னிக்கிட்ட கேட்டு எப்படி இவ்வளவு ஸ்லிம்மா உடம்ப மெயின்டைன் பண்றாங்கன்னு கேட்டு சொல்லுமா, நானும் அதையே பண்றேன். சின்ன பொண்ணு, மருமகள எனக்கு ஒரு சந்தேகம், கேட்கட்டுமா? கேளுங்க அத்தை. ஏன் சின்ன பொண்ணு, நீ மட்டும் எப்படி ஒல்லியா அழகா இருக்க? இங்க பாரு ராதிகாவை தின்னு வீங்கிக்கினே போறா. ஆமா, நீ எதனா ஒரு டிப்ஸ் கொடுங்களே. அது ஒண்ணும் இல்ல நாத்து, டெய்லியும் ஒரு ஜக்கு நிறைய காப்பி குடிக்கிறல்ல, காலையிலயும் நைட்லயும். ஆமா, அதுக்கு பதிலா கிரீன் டீ போட்டு குடி, நல்லா குறையும். அண்ணி எனக்கும் இந்த விஷயம் தெரியும். நானும் 3 மாசமா குடிச்சுக்கிட்டு தான் இருந்தேன், நல்லா குறைஞ்சது. அப்படியாடியே ராஜாத்தி, தங்க மவுளே எவ்வளவு கிலோடி குறைஞ்சது? அது ஒரு 10-12 கிலோ இருக்கும்மா. ஆனா பார்த்தா தெரியலடி, பூசணாப்புலதான் இருக்க முன்ன விட. நீ வேறமா, 12 கிலோ டீ தூள் தாமா காலியாச்சு. என் உடம்பு அப்படியே தாமா இருக்கு. 3 மாசத்துல 12 கிலோ டீ தூளாம் கிழிஞ்சது.